ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பர் அண்ட் சிம்பிளாக ஒரு முட்டை குழம்பு ரெசிபி எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஒரு சூடான கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு அது நல்லா காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, தட்டி வச்ச 4 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போது ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சு அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது ஆட் பண்ணும்போதே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் நம்ம ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வதக்கி விட்டுறலாம். இது நல்லா வதங்கின உடனே இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, ஒரு பெரிய சைஸ் தக்காளி அதையும் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு கொஞ்சம் நல்லா வதங்கிறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுறலாம். உப்பு கொஞ்சம் பார்த்து போடலாம், கொஞ்சமாகவே போட்டுக்கோங்க. நம்ம கடைசியாக டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இது மாதிரி நல்லா ஸ்மாஷியாக வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இது நல்லா வதங்கின உடனே குழம்பு மிளகாய் தூள் இருக்குது இல்லையா, அதை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஸ்பைசஸ் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொஞ்சமாக புளி எடுத்து அதை கரைச்சி வச்சுருக்கேன். நான் கரைச்சதில் பாதி அளவுக்கு தான் இதில் கொஞ்சமாக தான் ஆட் பண்ண போகிறேன். ஃபுல்லாக ஊற்ற வேண்டாம், ரொம்ப புளிப்பு தட்டும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இந்த டைமில் ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம ஒவ்வொரு முட்டையாக பொறுமையாக ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் 3 முட்டை சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு அப்படியே எதுவுமே பண்ணாதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். கலர வேண்டாம், எதுவுமே டச் பண்ண வேண்டாம், க்ளோஸ் பண்ணிடலாம். கரெக்டாக ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இங்கே பாருங்கள், இப்போ கீழ்ப்பகுதியில் நல்லா வெந்திருக்கும். இது அப்படியே அந்த இடத்துலையே திருப்பி போட்டுட்டு அது மேலே கொஞ்சமாக குழம்பு அது மேலே ஊற்றி க்ளோஸ் பண்ணிடலாம். மறுபடியும் ரொம்ப கலர்னிங்கன்னா உடஞ்சி அப்படியே இந்த தேங்காய் அரைச்சி ஊற்றினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆகிடும். கலர வேண்டாம், ஜஸ்ட்டு அந்த குழம்பு மட்டும் எடுத்து மேலே முட்டை மேலே ஊற்றிட்டு வேணும்னா அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க அந்த முட்டையை. இப்போ நான் மறுபடியும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு வைக்கிறேன். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இது பாருங்கள், நல்லா கொதித்து வந்துடுச்சு. சூப்பரில் செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சீசனுக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.